ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், மணி ஹேஸ்ட், டார்க், ஸ்குவிட் கேம்னு தமிழக ஆடியன்ஸ்க்கு ஃபேவரட்டான ஷோஸ் நிறைஞ்சிருக்க ஓடிஜினா அது நெட்ஃப்ளிக்ஸ் தான். கொரோனா டைம்லேருந்து 2020 தொடர்ந்து அப்பப்போ ஒரிஜினல் சீரீஸ் அண்ட் ஒரிஜினல் மூவிஸை தமிழ் டப்பிங்கில் விட ஆரம்பித்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய சீரீஸ் அண்ட் படங்களை தமிழ் டப்பிங்கில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அதெல்லாம் ஏனோ தானோங்கிற ஒரு கண்டென்ட்டை தான் தமிழ் டப்பிங்கில் விட்டுட்டு இருந்தாங்க. டார்க் அண்ட் பிரேக்கிங் பேட் மாதிரியான சீரீஸ்களெல்லாம் தமிழ் டப்பிங்கில் விடணும்னு பலரும் ரெக்வஸ்ட் வச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ் அலிஸ் இன் பார்டர்லேண்டுங்கிற ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் நச்சுன்னு விட்டுருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழக ஆடியன்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறதால ஃப்ரெஞ்ச் அண்ட் இத்தாலியன் லாங்குவேஜ் சீரீஸ்லாம் கூட தமிழ் டப்பிங்கில் அடுத்தடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் விட போகிறாங்கங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, முதலாக ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. சீரீஸ் நேம் தி கேம். டீசர் அண்ட் ட்ரெய்லர்னு எதுவுமே வரல, போஸ்டர் மட்டும்தான் இப்போ அஃபிஷியலாக வந்திருக்கு. அதை பார்க்குறப்ப ஒரு சைபர் பேஸ்டு கேம் சீரிஸ் மாதிரி இருக்கும்னு தோணுது. ஸ்ரதா ஸ்ரீநாத் தான் இந்த சீரீஸில் மெயின் லீடாக ப்ளே பண்ணுறாங்க. தூங்காவனம், கடாரம் கொண்டான் மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண ராஜேஷ் எம் செல்வா தான் இந்த சீரீஸை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. வர அக்டோபர் 2 இந்த சீரீஸ் வருது. ஏற்கனவே நவரசான ஒரு சீரீஸ் வந்திருந்தாலும் ஒரு ஆந்தாலஜி சீரீஸாக தான் அது வந்தது. பட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டைல்லையே ஒரு டெக் த்ரில்லர் சீரீஸாக வரப்போகுதுங்க. இந்த சீரீஸ் ஹிட் ஆகுச்சுன்னா 2026 இருந்து வருஷத்துக்கு மினிமம் 3-4 தமிழ் சீரீஸையாவது நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அக்டோபர் மாதத்தில் வரப்போகிற தமிழ் டப்டு சீரீஸ் அண்ட் படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 கண்டென்ட்ஸை செப்டம்பர் ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க. அது அக்டோபர் 2 தி கேம் சீரீஸ் வரப்போகுது. அக்டோபர் 3 ஜீனி மேக் ஏ விஷன்னு ஒரு கொரியன் சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வருது. அக்டோபர் 10 தி உமன் இன் கேபின் 10ங்கிற ஒரு படமும் தமிழ் டப்பிங்கில் வருது. அக்டோபர் 17 ஷி வால்க்ஸ் இன் டார்க்னஸ்னு ஒரு படமும் தமிழ் டப்பிங்கில் வருது. அக்டோபர் 22 தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ்னு ஒரு சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வருதுங்க. மொத்தமாக இப்போவே 5 கண்டென்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இன்னும் நிறைய கண்டென்ட் அக்டோபர் மாதத்தில் தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸோடைய ராசியானே தெரியல. சீரீஸ்லேயும் சரி மூவிஸ்லேயும் சரி நம்பர் 1 வியூடு கண்டென்ட்ஸ்னு பார்த்தா அது ஃபீமேல் சென்ட்ரிக்காக தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அதிக வியூஸை ரீச் பண்ண இங்கிலீஷ் சீரீஸ் வென்ஸ்டே சீசன் 1, அதிக வியூஸை ரீச் பண்ண இங்கிலீஷ் மூவி K-pop டீமன் ஹண்டர்ஸ். அந்த வரிசையில் தமிழில் முதல் சீரீஸையே ஃபீமேல் சென்ட்ரிக்கில் இறங்கியிருக்கிறாங்க. இது ஹிட் ஆகுமான வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பிக் சர்ப்ரைஸாக இருந்ததுங்க. இது தொடருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். லேட்டஸ்ட்டாக வந்த வென்ஸ்டே சீரீஸோடைய ஸ்டோரியை பற்றியும் ரிவ்யூவையும் தனி வீடியோவை அப்லோடு பண்ணி அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.